எல்லா புகழும் முருகனுக்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பு ஒன்று போயிருந்தோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி. அன்னைக்கு போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 6:00 எழுந்திருச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அவுட்டிங் போகலாம், ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5, 6 மெம்பர்ஸ் வந்து அவுட்டிங் போனோம். ஜஸ்ட்டு போயிட்டுருக்கும்போது சைடில் ஒரு வேவ் ஒன்று போச்சு. அதில் போனோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அங்கே இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்களேன், செண்டு மல்லிலாம் நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தெரியுங்களா? அவ்வளோ சூப்பராக அங்கே அவ்வளோ ஃப்ளவர்ஸு வித்தியாசமான கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. சரி, நான் எல்லா பூலையும் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே. சில ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இதோட கலர் காம்பினேஷன் பாருங்களேன், பிளாக் அண்ட் எல்லோ. கடவுள் படைப்பில் எல்லாமே சூப்பர் இல்லை? அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செண்டு மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா அந்தி மல்லியோட விதை. அந்த தெரு ஃபுல்லாக அதான் இருந்தது. ரொம்ப அழகாக இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சினிங்கியோட பூ. அப்போது இந்த மலைப்பிரதேசங்களில் இன்னமுமே அழியாமல் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மிளகு செடியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது ஏதோ ஒரு ஃப்ளவரோட அந்த பூ இருந்துச்சு. அதில் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயுமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பும் கூட. எல்லா ஃப்ளவர்ஸுமே கலெக்ட் பண்ணேன். இப்போ இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன்ஸோட லீஃபு. இதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி அந்த செண்டு மல்லியுமே சேருக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப மறக்க முடியாததாக இருந்துச்சு. ஹாப்பி.